நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. கயல் சீரியலில் கயலின் பலவிதமான போராட்டங்களை மேற்கொண்டு பல வகையான தீர்வுகளை வழங்கியதுடன் பலவிதமான சுவாரஸ்யமான விடயங்களையும் உள்ளடக்கியதாக இக்கதை நகர்கின்றது. சகல பிரச்சினைகளுக்கும் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் எழில் கயல் காதல் லீலைகள் கயலின் வீட்டில் நடக்கின்றது. இக்காதல் லீலைகளை குடும்பத்தினர் அனைவரும் பார்த்து மகிழ்கின்றனர். இந்நேரத்தில் அடுத்த காட்சியாக தன்னுடைய தங்கையான தேவியின் பிரச்சினைகளை தீர்த்து முற்றுமுழுதாக முடிவுக்கு வராத நிலையில் தேவியின் பிரச்சினைகளை தீர்வு முற்றுமுழுதாக முடியவில்லை. இந்நிலையில் தேவியின் பிரச்சினைக்கான தீர்வு முற்றுமுழுதாக முடியவில்லை. இத்தீர்வினை எப்படியோ சரியானதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக விக்னேஷின் வீட்டுக்கு கயல் சென்று அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஈடுபாட்டை மேற்கொள்கிறாங்க. அந்நேரத்தில் விக்னேஷின் கயலோடு வந்து முறைப்பாட்டில் ஈடுபடுவதும் விக்னேஷ் தேவியை கண்டதும் அன்போடு வந்து தனது கருத்தை தெரிவிப்பதும் இக்காட்சியில் எடுத்து காட்டப்படுகின்றது. சரி, கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி உங்களை காத்திருக்கிறது. சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.